கோயம்புத்தூருக்கு சுற்றுலா வர யாருமே ஈசா யோகா மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான சிவன் சிலையை பார்க்காமல் செல்வதில்லை. அதுவும் இரவு 7 மணி அளவில் அங்கு காட்சிப்படுத்தப்படும் வர்ணமயமான லேசர் லைட்டிங் ஷோவை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதும். தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் நகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளியங்கிரி மலையடி வாரத்தில் ஈசா யோகா மையங்களின் தலைமையகம் அமைந்துள்ளது. இந்த மையம் பிரம்மச்சாரிகளின் முழுநேர தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் விருந்தினர்களின் உறைவிடமாகவும் இருக்கின்றது. சத்குருவினால் உருவாக்கப்பட்ட இந்த இடம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்ததாகவும் 4 வித யோகா பாதைகளான ஞான யோகம், கர்ம யோகம், கிரியா யோகம் மற்றும் பக்தி யோகம் ஆகியவற்றின் தனிச்சிறப்புடன் மக்களுக்கு வழங்குவதாகவும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்கள் உடல் மனநலம் தேடி இங்கு கூடுகின்றார்கள். தியானலிங்கம் தான் ஈசா யோகா மையத்தின் சிறப்பாக திகழ்கின்றது. தியானலிங்கம் என்பது ஒரு தனித்துவமிக்க சக்தி வாய்ந்த வடிவம். இதன் சக்தி எல்லைக்குள் வருபவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஓர் உயிரை முழுமையாக உணர்வதற்கான வாய்ப்பை தியானலிங்கம் வழங்குகின்றது. ஒரு வழியில் தியானலிங்கம் என்பது முக்தியை நோக்கி அழைத்துச் செல்லும் குரு என கூறலாம். தூண்களே இல்லாத 2,50,000 செங்கற்களால் ஆன குவிந்த கூரையுடன் கூடிய ஒரு கட்டமைப்பில் தியானலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஈசா யோகா மையம் உள்நிலை பரிமாற்றத்தையும் நல்வாழ்வையும் நாடி வருபவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இடமாக விளங்குகின்றது. சிவனின் ஆதியோகி திவ்ய தரிசனத்தை முழுமையாக காண இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள்.
15,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. When intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they call him a yogi, as he was the first one, the Adi Yogi.